Hello everyone. போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா we saw the Henry's law. So Henry's law வந்து என்னன்னா it talked about the partial pressure is directly proportional to solubility இல்லை partial pressure is directly proportional to concentration. So இல்லை partial pressure is directly proportional to mole fraction. So இந்த மாதிரி வந்து we saw various forms of Henry's law. ஸோ அதுதான் இங்கே இருக்கும். ஸோ இட் ரிலேட்ஸ் த கனெக்ஷன் பிட்வீன் த எய்தர் ப்ரெஷர் பை கான்சன்ட்ரேஷன் ஆர் கான்சன்ட்ரேஷன் பை ப்ரெஷர் ஆர் ப்ரெஷர் பை மோல் ஃப்ராக்ஷன் ஆர் கான்சன்ட்ரேஷன் இன் தி அக்வஸ் மீடியம் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் இன் தி கேஸ் மீடியம். ஸோ டிபெண்டிங் அப்பான் தட் யூ கெட் த யூனிட்ஸ் கேஹெச்சோட யூனிட் வந்து மாறும். ஸோ ஜென்ரலாக வந்து உங்களுக்கு சாலிபிலிட்டியும் ப்ரெஷரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் and solubility and temperature வந்து inversely proportional for gas in the liquid medium. இதே solubilityல வந்து பார்த்தீங்கன்னாக்கா solid in solventக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா it's a when temperature increases the solubility increases for the solid solute. For the gas solute it decreases with respect to the temperature. ஓகே, அப்போ ப்ரெஷருக்கு டைரக்ட்லி ஸோ கேஸ் வந்து நம்ம லிக்விட்குள்ளே கரைக்கிறப்போ ப்ரெஷருக்கு சாலிபிலிட்டி வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர். இதே கேஸ் இன் லிக்விட் கேஸ் சொல்யூட்டை வந்து லிக்விடில் கரைக்கிறப்போ வந்து சாலிபிலிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். ஸோ when you heat it என்ன ஆகும், டிசால்வ்டு கேஸஸ் வந்து வெளியில் வரும். ஓகே, அண்ட் தென் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹென்ரிஸ் லா எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரவுல்ஸ் லா. ஸோ வாட்ஸ் ரவுல்ஸ் லா? Partial pressure of each component of an ideal mixture of liquids is equal to vapor pressure of the pure component multiplied by its mole fraction. இப்போது சொல்யூஷன்னா என்ன? சொல்யூஷன்னா வந்து we call it's a solute plus solvent இல்லையா? ரெண்டு காம்போனண்ட் வந்து இருக்குது. இப்போ சப்போஸ் எனக்கு பார்ஷியல் இதை வந்து சால்வெண்ட் ஜென்ரலாக 1ன்னு எடுப்பாங்க. ஓகே, சால்வெண்ட் வந்து 1ன்னு எடுப்பாங்க, சொல்யூட் வந்து 2ன்னு எடுப்பாங்க. இப்போது வாட் வி கால், அப்போ இந்த சொல்யூட்டோட மோல் ஃப்ராக்ஷன் வந்து x2ன்னு எடுப்போம், சால்வெண்ட்டோடது x1ன்னு எடுப்போம். இப்போ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் தி சால்வெண்ட் எனக்கு வந்து வேணும். ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த சால்வெண்ட் வந்து P1 டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு x1 அப்படின்னு சொல்லலாம். இதே பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த சொல்யூட் வேணும்னா P2 டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு x2. இப்போ இது ரெண்டுக்கும் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வந்து போடுவோம். அந்த கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ P1 இஸ் ஈக்குவல் டு P1 நாட் ஆஃப் x1. இந்த சால்வெண்ட்டோட பார்ஷியல் ப்ரெஷர் இந்த சொல்யூஷனில் மிக்ஸ் ஆகிருக்கிறப்போ ஈக்குவல் டு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த சால்வெண்ட் into partial pressure of the solvent and the pure state. எது கூட மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறப்ப, இப்போ வாட்டர் எடுக்கணும், வாட்டர் வந்து எது கூட கலக்காமல் இருக்கிறப்போ அதனோட பார்ஷியல் ப்ரெஷர் மெஷர் பண்ணுவோம். அது வந்து நாட்டுனா பியூர் காம்பனண்ட். ஓகே, வெறும் நாட் இல்லாமல் இருக்குன்னா அது வந்து எது கூட மிக்ஸ் ஆகிருக்கு. சிமிலர்லி P2 டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு x2 போட்டால் அப்போது P2 இஸ் ஈக்குவல் டு x2, ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வந்து P2 நாட். ஸோ அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே ஐன்றது என்னென்னா ஐ கேன் பி 1 or 2. 1னா ஃபார் த சால்வெண்ட், 2னா ஃபார் த சொல்யூட். 1 ஃபார் த சால்வெண்ட், 2 ஃபார் த சொல்யூட். அப்போது PI இஸ் த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த கேஷியஸ் சொல்யூட் அபோவ் த சொல்யூஷன். இப்போ நம்ம வந்து ஒரு இங்கே லிக்விட் சொல்யூஷனாக இருக்குது. சொல்யூஷனில் உங்களுக்கு இங்கே வேப்பர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். மேக்ஸிமம் சால்வெண்ட்டோட வேப்பர்ஸ் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த சால்வெண்ட் வேப்பர்ஸ் வந்து அந்த சொல்யூஷனில் இருக்கிறப்போ வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த பியூர் பிஐ வந்து அந்த சொல்யூஷனுக்கு மேலே அந்த கேஷியஸ் ஃபேஸில் இருக்க பார்ஷியல் ப்ரெஷர். பிஐ நாட்ன்றது சேம் வேப்பர் ப்ரெஷர். இப்போ வந்து இங்கே சொல்யூஷனில் அந்த சால்வெண்ட்டோடது மெஷர் பண்ணுறோம். ஓகே, இதே வெறும் சால்வெண்ட் மட்டும் வச்சு எடுக்கிறப்போ அதனோட வேப்பர் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா அது பிஐ நாட்டுன்னு சொல்லுவோம். எக்ஸைன்றது மோல் ஃப்ராக்ஷர் ஆஃப் த காம்போனண்ட், அது சால்வெண்ட்டாக இருக்கலாம் இல்லை சொல்யூட்டாக இருக்கலாம். ஸோ when the concentration is very low அப்போ வந்து xi வந்து பார்த்தீங்கன்னா டென்ஸ் டு 0. இப்போ ஹென்ரிஸ் லா வந்து அப்ளிகபிள். அப்போ நம்ம இது வந்து ஒரு டைல்யூட் சொல்யூஷன்ஸ்க்கு தான் இதை நம்ம அப்ளை பண்ண முடியும். ஓகே, அப்போது ஹென்ரிஸ் லா இஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் த சொல்யூட்டோட மோல் ஃப்ராக்ஷன் வந்து எவ்வளோ இருக்கணும், இட் இஸ் லெஸ் தென் 0.03. யாரோடது? சொல்யூட்டோடது. சொல்யூட்டோட மோல் ஃப்ராக்ஷன் வந்து x2, இட் ஷுட் பி லெஸ் தென் 0.03. இவ்வளோ தான் இருக்கணும் மோல் ஃப்ராக்ஷன். அதாவது மோல் ஃப்ராக்ஷனாக 1 கீழே தான். இப்போ 0.1 விட 0.03 வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, அப்போது இந்த ரேஞ்சில் வந்து இருந்துச்சுன்னா இப்போ டைல்யூட் சொல்யூஷனுக்கு இட்ஸ் வெரி அப்ளிகபிள். இப்போ ரவுல்ஸில் வந்து when a substance dissolved in a solution excuse me
the vapor pressure of the solution will always decrease. For example, இப்போது வெறும் வாட்டர் இருக்குது, வாட்டரில் வந்து என்ன ஆகுது, இங்கே வந்து வேப்பர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு சொல்யூட் வந்து நான் போடுறேன். ஸோ சொல்யூட் போடுறப்ப என்ன ஆகுது, உங்களுக்கு இதில் சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட் வந்து ரெண்டுத்தையும் சேர்க்குறேன். இப்போ இது வந்து சொல்யூஷனில். இப்போ வெறும் பியோர் சால்வெண்ட்டில் வேப்பர் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும், வேப்பர் ப்ரெஷர் வந்து எக்ஸஸாக இருக்கும். த மொமெண்ட் டு ஆட் அ நான் வாலடைல் சொல்யூட் என்ன ஆகும், வேப்பர் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருந்தது டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ டிசால்வ்டு generally in this upper when a substance is dissolved in a solution, the vapor pressure of the solution decreases. So the vapor pressure of the solution is always lower than that of the pure solvent. Okay, solvent oda vapor pressure oda solution oda romba kammiya da irukum. இது வந்து சால்வெண்டோட வேப்பர் ப்ரெஷர் இங்கே எக்ஸஸாக இருக்குது. சொல்யூட் ஆட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேப்பர் ப்ரெஷர் வந்து இங்கே லென்த்து தான் வந்து ப்ரெஷர் வந்து அந்த மானோமீட்டர் வச்சுருப்போம். ஹைட் வந்து H1 வச்சுக்கோங்க, இந்த ஹைட் வந்து H2ன்னு வச்சுக்கோங்க. இப்போது H2 இஸ் ஹையர் தென் H2 ஏன்னா இங்கே வெறும் சால்வெண்ட் மட்டும் இருக்குது. ஸோ சால்வெண்ட் வந்து வேப்பர் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த சால்வெண்ட் வேப்பர் is in equilibrium with the solution is proportional to the number of the solvent molecules to the non-volatile solute molecules. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லேயும் நம்ம ரவுல்ஸ் லா வந்து சொல்லலாம். இப்போ நமக்கு we have ரவுல்ஸ் லா அண்ட் ஹென்ரிஸ் லா. ஹென்ரிஸ் லா வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம எப்போ எடுப்போம், கேஸ் இந்த லிக்விட் மீடியத்தில் நம்ம எடுப்போம். ஏன்னா ஹென்ரிஸ் லாவில் என்ன பண்ணுவோம், மேக்ஸிமம் வந்து சாலிபிலிட்டி ஆஃப் த கேஸ் இந்த லிக்விட் மீடியம் தான் பார்ப்போம். ஓகே, பட் ரவுல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சாலிட் இன் லிக்விட், கேஸ் இன் லிக்விட், லிக்விட் இன் லிக்விட் 3 டைப்புக்குமே வந்து இது அப்ளிகபிள். ஓகே, ஸோ 3 டைப்ஸ்க்குமே வந்து உங்களுக்கு ரவுல்ஸில் வந்து அப்ளிகபிள். மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு இது சொல்யூஷன் ஸ்டேட்டில் நல்லாவே வந்து அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ இது அப்போ என்னென்னா, இப்போ ஹென்ரிஸில் வந்து என்ன இருக்குன்னா வந்து கேஸ் இருக்குன்னா கேஸ் எவ்வளோ சாலிபிள் ஆகும் ஒரு லிக்விடில், அப்போது கேஸை பற்றி தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்போ சொல்யூட்டை தான் நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே, எவ்வளோ வந்து சாலிபிள் ஆகும் அப்படின்றது. அப்போது ஹென்ரிஸ்லா ஃபோக்கஸ் ஆன் டிஸ்கிரைப் ஏ மைனாரிட்டி காம்பனண்ட். எப்போயே சொல்யூட் தான் ரொம்ப மைனராக இருக்கும். அப்போது சொல்யூட்டை தான் இது வந்து ஃபோக்கஸ் பண்ணும். இப்போ ஹென்ரிஸ் லா ஃபோக்கஸஸ் ஆன் சொல்யூட், சாலிபிலிட்டி ஆஃப் த சொல்யூட். இதே ரவுல்ஸில் வந்து இது ரெண்டுத்துக்குமே அப்ளிகபிள், சால்வெண்ட்டுக்கும் அப்ளிகபிள், சொல்யூட்டுக்கு அப்ளிகபிள். மேக்ஸிமம் வந்து வேப்பர் ப்ரெஷர் வந்து உங்களுக்கு சாலிட் அண்ட் லிக்விடில் இருக்கிறப்ப வந்து சால்வெண்ட்டுக்கு தான் நம்ம வேப்பர் ப்ரெஷர் பார்ப்போம். கேஸின் இது இருக்கிறப்போ அப்போ வந்து நம்ம வி சி இண்டிபெண்ட்லி அந்த சொல்யூட். ஓகே, அப்போது ரவுல்ஸில் ஃபோக்கஸஸ் ஆன் த மெஜாரிட்டி காம்போனன்ட்னா வந்து உங்களுக்கு சால்வெண்ட் காம்போனன்ட். அதே மாதிரி ரவுல்ஸில் வந்து ஒன் ஆஃப் த குவாலிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சால்வெண்ட்டுக்கு இந்த மாதிரி எழுதுகிறோம், P1 is equal to X1 into P1 ஃபார் த சால்வெண்ட். ஓகே, சால்வெண்ட் வந்து 1னா சால்வெண்ட் இல்லையா, பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த சால்வெண்ட் அண்ட் த மிக்ஸ்டு சொல்லிட் கூட மிக்ஸாக இருக்கிறப்ப இஸ் ஈக்குவல் டு X1 மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த சால்வெண்ட் இன்டூ த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த சால்வெண்ட் அட் த பியூர் ஸ்டேட். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த ஈக்குவேஷனில் இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க P1 இங்கே டிவிஷனில் கொண்டு வரும். அதுதான் ரெண்டாவது ஈக்குவேஷன், P1 by P1 equal to X1. அடுத்து ரெண்டு பக்கமும் நம்ம 1 மைனஸ் பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷனை வந்து 1 மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுகிறோம். 1 மைனஸ் அப்படின்னு எழுதுகிறப்ப இதுக்கு வந்து நம்ம எல்சியம் எடுக்கிறோம். P1 இந்த பக்கம் போகும், P1 மைனஸ் P1 டிவைடட் பை P1. நம்ம ஏற்கனவே ஒரு மோல் ஃப்ராக்ஷன் 2 காம்போனன்ட் இருக்குன்னா X1 + X2 வந்து 1 இல்லையா, மோல் ஃப்ராக்ஷனுக்கு வந்து 3 காம்போனன்ட் தான் X1 + X2 + X3 = 1. ஆனால் இங்கே சொல்யூஷனில் ஒரு சால்வெண்ட் 2 சொல்யூட் இருக்கிறதுனால X1 + X2 = 1. இப்போ 1 மைனஸ் X1 வந்து என்னென்னு எழுதலாம், we can call it as X2. அப்போது இந்த வந்து என்னென்னா partial pressure minus the partial pressure of the pure component minus the partial pressure at the combined state divided by partial pressure of the pure component. இது பேர் என்ன, relative lowering of vapor pressure. ஓகே,
இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் Aq1 ஈக்குவல் டு சொல்யூட். அப்போது சால்வெண்ட்டோட வேப்பர் ப்ரெஷர் லோயரிங் வந்து எதை பொறுத்து இருக்குன்னா மோல் ஃப்ராக்ஷனோட சொல்யூட்டை பொறுத்து இருக்குது. இது வந்து ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் வந்து ஒன் ஆஃப் த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்போ ரவுல்ஸ் லாவை நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், இந்த ரிலேட்டிங் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் வச்சு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இந்த டெரிவேஷன் புரியலாம், இன்னொரு தடவை பண்ணுறேன். யூ ஜஸ்ட் இமேஜின் சால்வெண்ட்டோடது என்ன, partial pressure of the solvent directly proportional to mole fraction of the solvent. இதுக்கு போடுற proportionality constant தான் P1 is equal to P1 naught into X1. இப்போ இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இது இந்த பக்கம் கொண்டு வந்தால் டிவிஷன் ஆகிடும். அப்போது P1 by P1 naught is equal to X1 எழுதலாம். ஸோ இந்த மொத்த ஈக்குவேஷன் என்ன பண்ணுறோம், 1 மைனஸ் இந்த பக்கமும் 1 மைனஸ்னால நம்ம பண்ணுறோம், இந்த பக்கமும் 1 மைனஸால் பண்ணுறோம். இப்போ 1 மைனஸ் பண்ணுறப்ப 1 மைனஸ் X1 இது பண்ணுறப்ப இது டிவிஷனில் இருக்குது, இது இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணுறப்ப எல்சிஎம் எடுக்கிறோம். அப்போ P1 நாட் மைனஸ் P1 டிவைட் பை P1 நாட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் X1 சொல்லிட்டு வரும். ஸோ ஏற்கனவே நம்ம ஒரு சொல்யூஷனில் ஒரு சால்வெண்ட் ப்ளஸ் சொல்யூட் அதனோட மோல் ஃப்ராக்ஷன்ஸ் கூட்டினா வந்து 1. அப்போது X1 அந்த பக்கம் அனுப்பிச்சிடுறோம். அப்போது X2 ஈக்குவல் டு 1 மைனஸ் X1. இப்போது இது இந்த பக்கம் எழுதுனா X2 அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி X2 வந்து என்னென்னு எழுதலாம், X2 ஈக்குவல் டு N2 பை N1 ப்ளஸ் N2ன்னு எழுதலாம். இதில் என்னென்னா சொல்யூட் வந்து 1 கிராம் இருக்குது, சால்வெண்ட் வந்து ஒரு 1000 கிராம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1000 ப்ளஸ் 1 கிராம் 1001 கிராம். அது அப்போது வெரி வெரி வந்து ரொம்ப லோவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது யூ கேன் ரைட் இட் அஸ் இந்த N2வை டினாமினேட்டரில் இக்னோர் பண்ணிடலாம். அப்போது we can write it as a N2 by N1 when N2 is very 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 small. Okay. இப்போ இதை N2 by N1 எழுதலாம். Nன்னா அது நம்பர் ஆஃப் மோல்ஸு. இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து என்ன, W1 by சாரி மேலே N2 W2 by M2, இது N1 வந்து W1 by M1. இதை ரீஅரேஞ்ச் பண்ணால் M1 W2 divided by M2 W1 equal to relating. அப்போ ஒரு சொல்யூட்டோட மாலிகுலர் வெயிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ரிலேட்டிங் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் இட்ஸ் நத்திங் பட் ரவுல்ஸ் லா. இப்போ ஒரு 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 இதில் சொல்யூஷனில் எவ்வளோ சொல்யூட் வந்து கரைஞ்சிருக்கு, அப்போது ரிலேட்டிங் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் வச்சு we can determine தான். மாலிகுலர் வெயிட் டிட்டர்மினேஷன் மெத்தட்ஸ் நிறைய இருக்குது மாலிகுலர் வெயிட் வந்து டிட்டர்மினேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ ஆஸ்மேட்டிக் ப்ரெஷர், ரிலேட்டிங் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர், டிப்ரெஷன் அண்ட் ஃப்ரீசிங், இப்போ ஆல் த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிலாம் நம்ம மாலிகுலர் வெயிட் வந்து கண்டுபிடிப்போம். அப்போது ரவுல்ஸ்லாம் வச்சு we can calculate the மாலிகுலர் வெயிட். அடுத்து இப்போது நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தா சாலிட் அண்ட் லிக்விட் மதிப்பு. இப்போ லிக்விட் அண்ட் லிக்விட் சொல்யூஷன்ஸில் இந்த ரவுல்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா we can categorize the solution into ideal solutions and non-ideal solution. ரவுல்ஸ் லாவை ஃபாலோ பண்ணிச்சுன்னா அது வந்து ஐடியல் சொல்யூஷன், ரவுல்ஸ் லாவை ஃபாலோ பண்ணலாம் நான் ஐடியல் சொல்யூஷன். அப்போ ஐடியல் சொல்யூஷனாக என்ன டிஃபைன் பண்ணுறோம், ideal solutions are the solution which obeys the Raoult's law at every range of concentration and at all the temperature. எல்லா டெம்பரேச்சர்லேயும் எல்லா கான்சன்ட்ரேஷன்லேயும் ரவுல்ஸ் லாவை எந்தெந்த சொல்யூஷன்ஸ் ஃபாலோ பண்ணுதோ அது எல்லாமே வந்து ஐடியல் சொல்யூஷன். ஓகே. அப்போது ஐடியல் சொல்யூஷன்னா என்னது, ஜஸ்ட் 2 ஐடியல் காம்போனண்ட், ஒரு சொல்யூட் இருக்கும் ஒரு சால்வெண்ட் இருக்கும், ரெண்டுத்துக்கும் சேம் மாலிகுலர் சைஸ் இருக்கணும், ஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 லிக்விட்ஸ் A அண்ட் B இருக்குது, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணால் இந்த ஃபார்ம்டு சொல்யூஷன் வந்து பார்த்திங்கனாக்கா இட் அண்டர்கோஸ் செவரல் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ். ஸோ சால்வெண்ட் இன்ட்ராக்ஷன் இருக்கலாம், அதுதான் வந்து சால்வெண்ட் அண்டு சால்வெண்ட் வந்து ஏஏ, சால்வெண்ட் வந்து ஏன்னு எடுக்கிறோம், அப்போ அது வந்து ஏஏ இன்ட்ராக்ஷன் சொல்கிறாங்க. சொல்யூட் இன்ட்ராக்ஷன் வந்து பிபின்னு எடுக்கிறோம். சொல்யூட் இன்ட்ராக்ஷன்ஸ் பிபி இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ். அடுத்து சொல்யூட்டுக்கும் சால்வெண்ட்டுக்கும் ஒரு இன்ட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது. சால்வெண்ட் வந்து ஏ, சால்வெண்ட் ஏ, இது ஏ, அப்போது ஏபி இன்ட்ராக்ஷன்ஸ். அப்போது நம்ம இங்கே இருக்கிற இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் பார்த்தீங்கன்னாக்கா the intermolecular forces of AA must be is equal to BB must be equal to A into B. அப்போ இந்த ஏஏக்கான இன்ட்ராக்ஷன் ஃபோர்ஸஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு சொல்யூட்கான இன்ட்ராக்ஷன் இன்ட்டு சால்வெண்ட் அண்டு சொல்யூட், இதுக்கு எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இருந்தால் தான் ரவுல்ஸில் வந்து அப்ளிகபிள் ஆகும்.
ஸோ ரவுல்ஸில் வந்து சப்போஸ் ஐடியல் சொல்யூஷனாக இருந்தால் இப்போ நம்ம மோல் ஃப்ராக்ஷனுக்கும் அந்த வேப்பர் ப்ரெஷருக்கும் பிளாட் பண்ணுறப்ப ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் P1 இஸ் ஈக்குவல் டு x1 இன்ட்டு P1 இல்லை P1 இன்ட்டு x1 அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எப்படி இருக்குது y ஈக்குவல் டு mx அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போது பார்ஷியல் ப்ரெஷரை நீங்கள் வேப்பர் ப்ரெஷரை நீங்கள் ஒய் ஆக்சிஸ்லேயும் இந்த மோல் ஃப்ராக்ஷனை எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் பிளாட் பண்ணுறப்ப உங்களுக்கு கிடைக்கிற ஸ்லோப் வந்து என்னது பியூர் காம்பனண்ட் ஆஃப் PI0 அதுதான் ஸ்லோப்பு. அது இங்கே இருக்குது. ஸோ அப்போ ஐடியல் சொல்யூஷன்னா என்ன கேரக்டரிஸ்டிக்னும் ஐடியல் சொல்யூஷனா இட் மஸ்ட் பி ஃபாலோ த ரவுல்ஸ்லாம். ஓகே, அந்த பார்ஷியல் ப்ரெஷர் வந்து என்ன ஆகும் ஆஃப் த சால்வெண்ட் வந்து PI ஈக்குவல் டு PI0 இன்ட்டு XA, PB is equal to PB0 into XB. அப்போது PA0 and PB0 என்னது வேப்பர் ப்ரெஷர் in the pure form of solvent and the solute. XA and XBன்றது என்னது மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் தி சால்வெண்ட் அண்ட் த சொல்யூட். அதேமாரி டெல்டா ஹெச் மிக்சிங், இப்போ ஒரு சொல்யூட்டையும் சால்வெண்ட்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப அந்த ரியாக்ஷனில் வந்து உங்களுக்கு சேஞ்ச் இன் என்தால்பி வந்து இருக்கணும். ஓகே, ஜென்ரலாக தெர்மோடைனமிக்ஸில் அது வந்து ஜீரோவாக இருக்கணும். அதே மாதிரி வால்யூமும் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகக்கூடாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்யூட் வந்து நம்ம 0.001 கிராம் எடுக்கிறோம். சால்வெண்ட் வந்து உங்களுக்கு when you take 100 கிராம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்ப என்னாகும் 100.00001 ரொம்ப பெருசாக சேஞ்சஸ் இருக்காது. ஓகே, ஸோ அப்போது டெல்டா வி மிக்ஸும் வந்து ஜீரோவாக இருக்கணும், டெல்டா ஹெச்சும் மிக்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கணும். அப்புறம் ஏஏ இன்ட்ராக்ஷன் ஈக்குவல் டு பிபி இன்ட்ராக்ஷன் ஈக்குவல் டு ஏபி இன்ட்ராக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ அப்போது the volume of mixing of two components should be 0. ஓகே, the solute interaction and solvent interaction is nearly equal to solvent solute interaction. So perfectly ideal solutions are very rare. Only few examples இருக்கும் ஒரு particular temperature. So perfect examples for ideal solution வந்து N-hexane and N-heptane, bromoethane and chloroethane solution, benzene and toluene, carbon tetrachloride and silicon tetrachloride, chlorobenzene and bromobenzene, ethyl bromide and ethyl iodide, N-butyl chloride and N-butyl. இப்போ ஒரு இது வந்து சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சால்வெண்ட் வந்து நீங்கள் மோல் ஃப்ராக்ஷன் 0லேருந்து ஆரம்பிக்கிறீங்க. ஓகே, இந்த பக்கம் சால்வெண்ட் ஃபஸ்ட்டு சால்வெண்ட் சொல்யூட்டை நீங்கள் இந்த பக்கம் ஆரம்பிக்கிறீங்க. we are just moving to this side solute. ஓகே, இப்போ சால்வெண்ட் நீங்கள் 0 to 1 ஆரம்பிக்க அப்போ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த சால்வெண்ட் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகே, இந்த பக்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகே, solute இது you are starting in the green line, you are just starting from here இந்த பக்கம் போகுது. ஓகே, I am not drawing properly. அப்போ சொல்யூஷனோடது பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறது. சொல்யூஷனோடது இங்கே இருக்குது இந்த ரெட் கலர் லைன். இப்போ வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த சொல்யூஷன் வந்து இங்கே இருக்குது. அப்போது சால்வெண்ட்டுது இந்த பக்கம் இப்படி போகுது, சொல்யூட்டுது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த டைரெக்ஷனில் போகுது. தென் சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன ஆகுது சொல்யூட் ஆட் பண்ண வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த சொல்யூஷன் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஐடியல் சொல்யூஷனுக்கான கிராஃபு. ஸோ இந்த கிராஃபுக்கு கீழே போச்சுன்னா ஒரு ஏதாச்சும் கர்வ் வந்து அது வந்து நெகட்டிவ் டீவியேஷன் சொல்யூஷன் விச் ஷோஸ் தி நெகட்டிவ் டீவியேஷன். இதே மேலே போச்சுன்னா அது ஷோஸ் த பாசிட்டிவ் டீவியேஷன் சொல்லுவோம். ஓகே, இப்போ ஐடியல் சொல்யூஷனை எக்ஸாக்டாக இந்த கர்வில் அந்த லைன் மாதிரியே ஃபிட் ஆச்சுன்னா அது வந்து ஐடியல் சொல்யூஷன். இப்போ நான் ஐடியல் சொல்யூஷன்னா எதெல்லாம் வந்து ரவுல்ஸ்லாம் வந்து ஒபே பண்ணலையோ அது வந்து நான் ஐடியல் சொல்யூஷன். ஸோ த சொல்யூஷன் விச் டு நாட் ஒபே ரவுல்ஸ் லா at every concentration at all temperature are called non-ideal solutions. இப்போது இந்த டாட்டட் லைன்ஸ் இருக்கு இல்லையா குட்டி குட்டியாக நான் அந்த மார்க் பண்ணுறேன். இந்த டாட்டட் லைன்ஸ் வந்து இட் ரெப்ரசன்ஸ் தி கிராஃப் ஆஃப் த ஐடியல் சொல்யூஷன்ஸ். ஓகே, இப்போ இங்கே வந்து உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னா கிராஃபுக்கு மேலே போயிருக்கு. இட் ஷோஸ் த பாசிட்டிவ் டீவியேஷன். த பிளாக் லைன்ஸ் இங்கே நம்ம இந்த ப்ளூவில் கிராஃப் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ மேலே போயிருக்கு இது எல்லாமே வந்து என்ன ஆகுது இந்த லைனுக்கு அபோவில் போயிருக்கு. அப்போ இது பாசிட்டிவ் டீவியேஷன். ஸோ த சொல்யூஷன் கேன் ஷோ பாசிட்டிவ் டீவியேஷன்.
இப்போது நான் ஐடியலோட கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்குன்னா, அந்த இன்ட்ராக்ஷன் வந்து சேமாக இருக்காது. சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் இன்ட்ராக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி சொல்யூட் சால்வெண்ட் இன்ட்ராக்ஷன். அதேமாரி டெல்டா ஹெச் மிக்சிங் வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். டெல்டா வி மிக்ஸ் வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஏஏ அண்ட் பிபி இந்த ரெண்டுத்தோட இன்ட்ராக்ஷன் இஸ் நாட் ஈக்குவல் டு ஏ அண்ட் பி. ஓகே, அப்போ நான் ஐடியல் சொல்யூஷன்ஸில் 2 டைப். நான் ஐடியல் சொல்யூஷன் ஷோயிங் த பாசிட்டிவ் டீவியேஷன் ஃப்ரம் தி ரவுல்ஸ் லா அண்ட் நான் ஐடியல் சொல்யூஷன் ஷோயிங் த நெகட்டிவ் டீவியேஷன் ஃப்ரம் த ரவுல்ஸ் லா. ஸோ பாசிட்டிவ் டீவியேஷன் காட்டுற சொல்யூஷன்ஸ் என்னென்னா, லைக் இந்த ஏபி இன்ட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் லெஸர் தென் தட் தி ஏஏ ஆர் பிபி இன்ட்ராக்ஷன். அதாவது partial pressure is greater than the mole fraction and partial pressure of the pure component ஓட greater-ஆ இருக்கும். partial pressure PI is greater than PI and not and XI. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ் டீவியேஷன். ஓகே, ஸோ அது எந்தெந்த சொல்யூஷன்ஸ்னால் பாசிட்டிவ் டீவியேஷன் அசிட்டோன் அண்டு கார்பன் டை சல்ஃபைடு. ஏன்னா இந்த காம்பினேஷன்ஸ் கேட்பாங்க. எது இந்த ஒரு 4 சாய்ஸ் கொடுத்துட்டு இதில் எது பாசிட்டிவ் டீவியேஷன் எது நெகட்டிவ் டீவியேஷன் காட்டுன்ற மாதிரி. அப்போது எந்தெந்த சொல்யூஷன்ஸ்லாம் பாசிட்டிவ் டீவியேஷன் காட்டுது ரவுல்ஸ்லான்னா அசிட்டோன் அண்ட் பென்சின், கார்பன் டெட்ரா குளோரைடு ஆர் டொலுவின் ஆர் கார்பன் டெட்ரா குளோரைடு ஆர் குளோரோஃபார்ம், மெத்தில் ஆல்கஹால் அண்ட் வாட்டர், அசிட்டோன் அண்ட் எத்தனால் அண்ட் வாட்டர். ஓகே, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாட்டட் லைன்ஸ் வந்து ஆக்சுவல் ரவுல்ஸ்லா, இந்த கர்வ்ஸ் அபோவ் போட்டிருக்கிறது எல்லாமே வந்து இட் ஷோஸ் த பாசிட்டிவ் டீவியேஷன். அடுத்த கேட்டகரி வந்து என்னென்னா நெகட்டிவ் டீவியேஷன் வந்து பார்க்குறோம். நெகட்டிவ் டீவியேஷனில் ஆக்சுவல் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த சொல்யூஷன் இஸ் லெஸர் தென் தட் ஆஃப் தி பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த பியூர் காம்பனண்ட் இன்டு மோல் ஃப்ராக்ஷன். ஓகே, ஸோ லெஸராக இருக்குது. ஃபஸ்ட்டு கிரேட்டராக இருந்துச்சு பாசிட்டிவ் டீவியேஷனில், இங்கே லெஸராக இருக்குது. அங்கே என்னென்னா அப்போது அந்த ஏபி இன்ட்ராக்ஷன் இஸ் கிரேட்டர் தென் தி ஏஏஆர் பிபி இன்ட்ராக்ஷன். ஓகே, ஸோ அப்போ இங்கே அகெயின் டெல்டா ஹெச் மிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெஸ் தென் 0, டெல்டா வி மிக்ஸ் வந்து இஸ் லெஸ் தென் 0. ஓகே, ஏபி இன்ட்ராக்ஷன் மட்டும் இஸ் கிரேட்டர் தென். இப்போ 3 வந்து லெஸ் தென் இருக்குது. பார்ஷியல் ப்ரெஷர் இஸ் லெஸ் தென் பிஐ நாட் அண்ட் எக்ஸ்ஐ, டெல்டா ஹெச் லெஸ் தென் 0, டெல்டா வி லெஸ் தென் 0. ஆனால் எது மட்டும் உங்களுக்கு கிரேட்டராக இருக்குது? ஏபி இன்ட்ராக்ஷன் மட்டும் உங்களுக்கு கிரேட்டராக இருக்குது ஏஏ இன்ட்ராக்ஷனை விட, ஏஏ ஆர் பிபி இன்ட்ராக்ஷன். இதுக்கு அப்படியே நீங்கள் ஆப்போசிட்லனா மேலே பாசிட்டிவில் வந்து என்னது பிஐ இஸ் கிரேட்டர் தென் பிஐஎக்ஸ்ஐ நாட். அப்போது டெல்டா ஹெச் கிரேட்டர் தென் 0, டெல்டா வி 0 விட அதிகமாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் டீவியேஷன். ஓகே, ஆனால் வந்து ஏபி இன்ட்ராக்ஷன் வந்து இட்ஸ் லெஸர் தென் ஏஏ ஆர் பிபி இன்ட்ராக்ஷன். அப்படியே நெகட்டிவ் டீவியேஷனுக்கு ஆப்போசிட் இருந்தால் பாசிட்டிவ் டீவியேஷன். ஸோ இதுக்கு என்னென்ன இது எக்ஸாம்பிள்னா குளோரோஃபார்ம் அண்ட் பென்சின், குளோரோஃபார்ம் அண்ட் டைஈத்தர், அசிட்டோன் அண்ட் அனிலின், நைட்ரிக் ஆசிட் அண்ட் வாட்டர், அசிட்டிக் ஆசிட் அண்ட் பிரிடின், HCl அண்ட் வாட்டர். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து சொல்யூஷன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டாட்டட் லைன் ரெப்ரசன்ஸ் தி ஆக்சுவல் ரவுல்ஸ்லாம் கிராஃபுக்கு கீழே போயிருக்கு இது. ஓகே, அப்போது ஸோ எல்லா கிராஃபுக்கும் கீழே அந்த டாட்டட் லைன்ஸ்க்கு கீழே தான் வந்து இது போயிருக்கு. ஸோ ரவுல்ஸில் வேறு எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஐ ஈக்குவல் டு எக்ஸ்ஐ இன்ட்டு பிஐ நாட். இதை வந்து நம்ம சால்வெண்ட்டுக்கு எழுதலாம், சொல்யூட்டுக்கு எழுதலாம். சால்வெண்ட் எழுதுறப்போ P1 ஈக்குவல் டு X1 இன்ட்டு P1 நாட்டு. இதே ஈக்குவேஷன் வந்து ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் வச்சு நம்ம எழுதுறப்போ P1 நாட் பை P1 டிவைட் பை P1 நாட் ரிலேட்டிங் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த சால்வெண்ட் இஸ் ஈக்குவல் டு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த சொல்யூட். இதுவுமே வந்து காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா சிபின்னு போடுறேன். ஸோ X2லேருந்து என்ன கண்டுபிடிப்போம்? W2 கண்டுபிடிப்போம். அப்போது ரவுல்ஸ்லா இட் யூஸ் டு ப்ரிடிக்ட் த வேப்பர் ப்ரெஷர் லோயரிங் அண்ட் கேல்குலேட் சேஞ்சஸ் இன் தி பாய்லிங் பாயிண்ட் அண்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட்ஸ். அதாவது காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எல்லாமே. அண்ட் ஆஸ் வெல் அஸ் டிட்டர்மைன்ஸ் த சொல்யூஷன் கான்சன்ட்ரேஷன் இன் த சொல்யூஷன். அதே மாதிரி ஆஸ்மாசிஸ்லேயும் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்புறம் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ்லேயும் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் ரவுல்ஸ்லாம். ஏன்னா ப்ரெஷர் வச்சுருக்கு இல்லையா, ப்ரெஷர் தெரிஞ்சால் நம்ம அந்த ஆஸ்மாசிஸ் வந்து இது ரிலேட்டிவ் அந்த உங்களுக்கு ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் வச்சு தான் நம்ம ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்லாம் பார்ப்போம். ஸோ ப்ரெஷர் வச்சு தான் நம்ம அந்த டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் சேம் பாய்லிங் பாயிண்ட் அண்ட் மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்க சொல்யூட் கொஞ்சம் டிஃபர் ஆகிறது நம்ம ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன்
இதெல்லாம் எப்படி பண்ணுறோன்னா ப்ரெஷருக்கு நம்ம மேட்ச் பண்ணி பண்ணுவோம். ஸோ அந்த டிஸ்டிலேஷன் ப்ராசஸில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ரவுல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். இப்போ டேக் ஹோம் லெசன் வந்து என்ன, ஹென்ரிஸ் லா வந்து என்னது, ஹென்ரிஸ் லா சாலிபிலிட்டிக்கு வி கேன் ஈக்குவேட் தி பார்ஷியல் ப்ரெஷர், இல்லை பார்ஷியல் ப்ரெஷர் இட் கேன் பி ஈக்குவேட்டட் டு கான்சன்ட்ரேஷன், பார்ஷியல் ப்ரெஷர் கேன் பி ஈக்குவேட்டட் டு மோல் ஃப்ராக்ஷன். இந்த 3 ஃபார்ம் வந்து நம்ம ஹென்ரிஸ் லாவில் பார்த்தோம். ஹென்ரிஸ் லா அது மெயினாக ஹென்ரிஸ் லாவில் வந்து கேஸ் வந்து சாலிடு சொல்யூட்டு, உங்களுக்கு லிக்விட் வந்து சால்வெண்ட். ஓகே, பட் இதே ரவுல்ஸ் லாவில் வந்து நமக்கு 3 கேட்டகரியுமே பாசிபிள். கேஸ் இன் லிக்விட், சாலிட் இன் லிக்விட், லிக்விட் இன் லிக்விட். ஓகே, 3மே பாசிபிள். ஸோ அப்போ ஹென்ரிஸ் லா வந்து ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் த ரவுல்ஸ் லான்னு சொல்லிக்கலாம். மேக்ஸிமம் இங்கே வந்து நம்ம வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த சால்வெண்ட்டை தான் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த சால்வெண்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் தி சால்வெண்ட் P1 X1. ஓகே, ஸோ ஹென்ரிஸ் லாவில் வந்து நம்ம சொல்யூட் ஒரு கேஸ் வந்து எவ்வளோ சாலிபிளாக இருக்குது அதுதான் வந்து பார்ப்போம். அப்போ ஹென்ரிஸ் லா ஃபோக்கஸஸ் ஆன் த சொல்யூட், ரவுல்ஸ் லா ஃபோக்கஸஸ் ஆன் த சால்வெண்ட். பட் சொல்யூஷனில் இருக்கிறப்ப எல்லா ரேஞ்ச் கான்சன்ட்ரேஷன்லையும் அந்த சால்வெண்ட் இன்ட்ராக்ஷன் மஸ்ட் பி ஈக்குவல் டு சொல்யூட் இன்ட்ராக்ஷன் மஸ்ட் பி ஈக்குவல் டு சால்வெண்ட் இன்ட்ராக்ஷன். அதுக்கப்புறம் டெல்டா ஹெச் மிக்சிங் வந்து 0வாக இருக்கணும். ரவுல்ஸ் லா ஃபாலோ பண்ணுற சொல்யூஷனாக இருந்தால் டெல்டா வி மிக்சிங் வந்து 0வாக இருக்கும். இது என்னென்னா ஐடியல் சொல்யூஷன்ஸ்க்கு. ரவுல்ஸ் லா எது ஃபாலோ பண்ணுதோ அதெல்லாம் ஐடியல் சொல்யூஷன்ஸ். ஃபாலோ பண்ணலாம் அது நான் ஐடியலில் 2 கேட்டகரி பார்த்தோம், பாசிட்டிவ் டீவியேஷன் அண்ட் நெகட்டிவ் டீவியேஷன். ஸோ அதனோட எக்ஸாம்பிள்ஸு திருப்பி ஒரு தடவை ரீகேப் பண்ணி இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வீல் கேட்ச் அப் வித் த நர்ன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் லா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். அதோட அந்த யூனிட்டுக்கு நம்ம முடிக்கிறோம். ஃபேஸ் எக்லிப்ரியாவை இந்த யூனிட்டில் 4லேருந்து ஒரு பர்டிகுலர் ஃபுல் யூனிட்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் வீடியோ. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ வெரி மச்.